நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா சார் 4590 இருக்குது சார். நாங்கள் தீனி போட்டு பராமரிப்பு பண்ணால் அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. 45 நாள் வளர்க்கணும் சார். 3 நாள் தான். அதுக்குள்ளே இவ்வளோ பெருசாயிருச்சு. வந்து வளர்த்து கொடுக்குறது மட்டும் தான் உங்களோட. கொடுக்குறது மட்டும் நாங்கள். இதில் உங்களுக்கு எவ்வளோ வருமானம் கிடைக்கும்? 90,000 1 லட்சம் வரைக்கும் கொடுப்பாரு. இதான் பெரிய செட்டா? இந்த செட்டில் தான் கொண்டு வந்து விட்டுருவாங்களா? பராமரிப்பு பண்ணிட்டு பார்த்து இருக்கிறோம். எத்தனையோ கம்பெனி வந்தது, எல்லாத்தையும் எல்லா கம்பெனியை விட இப்போ நாம் வளர்த்துக்கிறோம். இந்த வீடியோலாம் ஏன் பார்க்குறேன்? சூப்பராக பேசுகிறாரு ஐயா. பட்டக்காரம்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. இங்க வந்து நாட்டாம கவுண்டர் ஐயா வீட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோங்க. நீங்க சினிமா படத்துல நாட்டாம படம் நீங்க பார்த்துருப்பீங்க. அதை ரியல் லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு ஐயா தான் நம்ம நாட்டாம கவுண்டர் ஐயா. ஐயா பேருங்க? நம்ம பேர் ரங்கசாமி. ரங்கசாமி ஐயா. ஐயாவுடைய வயசுங்க? நம்மளுக்கு 73 ஆச்சுங்க. 73 ஆச்சுங்க. ஆனா சிறப்பா பேசுறீங்க ஐயா. நீங்க பேசுறது வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப அருமையா இருக்குங்க. நாட்டாம கவுண்டர்னு சொல்லுவாங்கன்னு பரதேசியாட்டு இருந்தாலும். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. உங்களை பத்தி ஒரு சிறிய அறிமுகத்தை சொல்லுங்க ஐயா. என்ன அறிமுகம் சார்? நாங்க ஒரு விவசாயிங்க. ஆச்சா, இந்த விவசாயத்துல ஈடுபாடு பட்டுருக்குறோம். இந்த கோழி பண்ணை போடலாம்ட்டு ஆரம்ப ஸ்டேஜில் போட்டோம். அப்புறம் போட்டு ஏதோ பரவாயில்லைங்கிற மாதிரி கம்பெனி எல்லாம் ஓட்டிட்டு இருந்தோம். கம்பெனிக்காரனெல்லாம் விட்டு சின்ன கம்பெனிக்காரன் ஒருத்தன் வந்து எங்களுக்கு செட் ஆகிருக்காருங்க. இப்போ மேற்படுத்துக்காரர் அவர் அந்த பெரிய கம்பெனியை விட கொஞ்சம் இம்ப்ரூவாக எங்களுக்கு பேமெண்ட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறாரு. எங்களுக்கு ஒரு சிறப்பான வாய்ப்பு கொடுக்குறாரு. அதனால நான் ஒரே பண்ணதானுங்க என்னை அறிமுகப்படுத்தி விட்டாரு. இப்போ ஒரு 50,000-60,000 கோழி வளர்த்துற அளவுக்கு அவர் டெவலப் பண்ணி விட்டுருக்குங்க. அந்த அளவுக்கு நீங்களும் அவருக்கு உறுதுணையா இருந்திருக்கீங்க. உறுதுணையா காட்டி இந்த மாதிரி கொடுங்கடா பாய் நல்லா பண்ணுவாரு பிடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி அறிமுகப்படுத்தி விட்டு இப்போ ஒரு 50,000 கோழிக்கு மேல அவர் இப்போ வளர்த்திட்டு இருக்காரு. ஆச்சா, அதனால எல்லாரையும் ஒரு மீடியமா நல்ல தரமா பணம் கொடுக்குறாரு. எல்லாம் வச்சிருக்கிறோன்னு வச்சுங்களா. இப்போ எத்தனை கோழி இருக்குதுங்க? குஞ்சு எத்தனை வாங்கியிருக்கீங்க சார்? 4590 இருக்குது சார். 4590ங்களா ஐயா? ஆமாங்க. 4590 குஞ்சுகள் நீங்க வாங்கி விட்டுருக்கீங்க. வாங்கி விட்டுருக்கு இல்லையா? நமக்கு நம்ம கம்பெனி பாய் கம்பெனி இறக்கிருக்கு. மேட்டுப்பாளையத்து பாய்ங்க. அக்பர் பாய்ன்ட்டு ஒரு பேரு. அவருக்கு நமக்கு இறக்கியிருக்காருன்னு வச்சுங்களா. நாங்கள் தீனி போட்டு பராமரிப்பு பண்ணால் அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நமக்கு வந்து ஒரு பேமெண்ட் கொடுப்பாருங்க. கிலோவில் 8 ரூபாயிலிருந்து 10 ரூபா வரைக்கும் கொடுப்பாருங்க வச்சுங்களா. எல்லா கம்பெனியோட கொஞ்சம் நல்லாவே கொடுப்பாரு. எவ்வளோ நாள் வளர்க்கணுங்க ஐயா? 45 நாள் வளர்க்கணும் சார். 45 நாள்லேருந்து 50 நாள் வரைக்கும் வளர்க்கணும். நம்ம கம்பெனி கொஞ்சம் சின்ன கம்பெனிங்க. அதனால வந்து ஒரு 35-40 நாள்லேயே எடுக்க ஆரம்பிச்சிருவாரு. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து 45-50க்குள்ளே முடிச்சு கொடுத்துருவாருன்னு வச்சுங்களா. இது எவ்வளோ நாளுக்கு குஞ்சுங்க? 3 நாளுங்க. 3 நாள் தான். அதுக்குள்ளே இவ்வளோ பெருசாயிருச்சு? அப்புறம் 3 நாள் பெருசாக முடியும். அதுக்குள்ளேயே எவ்வளோ பெருசு? முதல் வந்து இதே கிரவுண்டு ஒரே கிரவுண்டு குறுகமாக வைக்கணுங்க. குறுகமாக வச்சு பாரு, இந்த சிலிண்டர்லாம் போட்டு ஈட்டு. அது என்னங்க ஐயா சிலிண்டர்? சிலிண்டர் அதுக்கிட்ட போங்க பார்ப்போம். சிலிண்டர் வந்து பார்த்துட்டு போயிருங்க. பார்த்துட்டு போயிருங்க. நீங்கள் கோழி வளர்க்குறதானே வளங்க. சிலிண்டர் வச்சு கேஸுங்க 2 பக்கமும் அப்படியே பற்ற வச்சு விட்டுறது. பாரு குத்தி விட்டுறதுங்க. அது அப்படியே ஜூடு 2 பக்கம் ஜூடாக இருந்தால் குஞ்சுகளை கிளைமேட்டை அப்படியே சுற்றிட்டே இருக்குது. இப்போ ஆல்ரெடியே வெயில் கிளைமேட்டு ஜூடாக தானுங்க. அதனால இப்போ அதை யூஸ் பண்ணுறது இல்லைங்க. இந்த குளிர்காலத்தில் இதை பயன்படுத்திங்க. சிலிண்டர் டிமாண்ட் ஆனதுனால கொஞ்சம் வெயில் காலம் ஆனதுனால இப்போ பயன்படுத்தலையும் இந்த பேட்ச். அதாவது கோழி வந்து அதாவது பிராய்லர் கோழி வளரணும்னா கொஞ்சம் வெப்பமான ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு 8 நாளைக்கு 8 நாளைக்கு வெப்பமான சூழ்நிலையே நாம் அப்படியே கொஞ்சம் வெதுன்னு வச்சுருந்தா அது சுற்றிட்டே இது தண்ணி குடிச்சிட்டு தின்ட்டு இருக்குங்க. நாம் ஒன்றும் கவனிக்காம விட்டோம்னா போய் ஒன்றுக்கு ஒன்று மேலே படுத்து மாட்டாட்டாயிருங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. பிரச்சனைலாம் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் அட்டையெல்லாம் வச்சு மறைச்சிருக்கீங்க பார்த்தீங்களா கோழிகளுக்கு? ஆமாங்க. இது எதுக்காகுங்க ஐயா? அட்டை வந்து குறுகமாக வச்சு மறைப்புங்க. கொஞ்சம் பெருசாக எடுத்து விடுவோம். அப்புறம் ஒரு 10 நாள் ஆனால் அட்டையை போட்டு எடுத்து விட்டுருவோங்க. எடுத்து விட்டு
அந்த பண்ணைக்கும் போங்க இந்த குஞ்சு. ஓ, இது அடுத்த ஸ்டேஜ். அது அடுத்த ஸ்டேஜ் எத்தனை நாள் கழிச்சு? 10 நாள் கழிச்சு அந்த பக்கம் மாத்திடுவீங்களா? 8 நாள் கழிச்சு அந்த புறம் மாற்றி பாதி குஞ்சு அந்த புறம் மாற்றி. அதுக்கப்புறம் வந்துருங்களா திருப்பி இங்கே கோழிங்க? இல்லைங்க, அது கோழி அங்கேயே பெருசாகி இங்கே பெருசாகி 40 நாள்ல அவங்க வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. 2500 அங்கே விட்டுருவனுங்க, ஒரு 2000 இங்கே. ஓ, எத்தனை பிரிவா பிரிச்சிருக்கீங்க இங்க? 3, 1, 2, 3, 4 பிரிவு. 4 பிரிவா பிரிச்சிருக்கீங்க. எல்லாத்துக்குமே 3 நாள் தான் ஆச்சு. ஆமாங்க, வந்து எல்லாம் ஒட்டுக்காரது வச்சுங்க, பூரா போய் கூட்டம் சேர்ந்து படுத்துக்கு. அதனால பிரிவாக பிடிச்சி வச்சா அது கரெக்டாக அங்கங்கே படுத்துருங்க. என்னங்க ஐயா நோய்கள்லாம் ஏற்படுது கோழிகளுக்கு? கோயிலுக்கு நோய்கள் ஏற்படுதுன்னா வெயில் காலம் வந்தால் மால்டாலிட்டி வருங்க. அந்த வெயிலுக்கு தாங்காமல் கொஞ்சம் நோய்கள் வரும். கொஞ்சம் பராமரிப்பு சரியில்லாமல் பண்ணிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் சளி வருங்க. சளி மனுஷனுக்கு வர மாதிரி கோழிகளுக்கு சளி வருது. அதுக்கு சளி மருந்து ஊற்றி பராமரிப்பு பண்ணணுங்க. நம்மளுக்கு முக்கியமாக அப்படியெல்லாம் வராதுங்க. செட்டு எவ்வளோ பரப்பளவுங்க ஐயா நம்மளோட செட்டு? நம்ம செட்டு சார் இதில் வந்து 100க்கு 21ங்குது. 100க்கு 21ங்களா? 21, 100 அடிக்கு 21. அந்த புறம் வந்து 130க்கு 22ங்க. 130க்கு 22. ஓ, எவ்வளோ ஆண்டுகளா இந்த தொழிலை நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா? நாங்கள் ஒரு 20 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம் சார். என்னங்க ஐயா? ஒரு 20 வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறேன். 20 ஆண்டுகளா இந்த தொழிலை நீங்கள் மேற்கொண்டு பண்ணிட்டு. இது எப்படிங்க ஐயா? இது வந்து நீங்களே வந்து கறிக்கோழியை வளர்த்து நீங்களே விற்பனைக்கு கொடுக்க முடியாதா? ஒரு கம்பெனி நாங்களே வளர்த்து கொடுக்கலாங்க. நாங்கள் வளர்த்து கொடுக்கறதுக்கு இது 2 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா தீனி வாங்கி போடணுங்க. கோழி குஞ்சு வாங்கணும். அப்புறம் வாங்கி நாம் சேல்ஸ் பண்ணும்போது கடைக்காரன் பிடிச்சிட்டு போயிடுவான், பணம் கொடுக்க மாட்டான். கறிக்கு வேணுங்கிறவங்க பணம் கரெக்டாக கொடுக்க மாட்டான். அவன் பிடிச்சிட்டு போகிற மட்டும் போயிடுவான், டக்குன்னு பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இவங்கெல்லாம் மாமூலாக கடைக்காரரு டெய்லி கோழி கொடுத்துருக்கிறதுனால அவங்களுக்கு பணம் கொடுத்து ஒரு நாம் வளர்த்தி கொடுத்தானா அடுத்தபடி ஒன்றும் கொடுக்குறதே இல்லைங்க. அதனால நாம் பராமரிப்பு பண்ணால் அவ்வளோ சுத்தப்பட்டு வரதில்லைங்க. என்ன கம்பெனிங்க ஐயா? அக்பர் பாயின்ட்டு நம்ம பாய் ஒருத்தர் இருக்காருங்க மேற்பளத்தில். அவர் வந்து கறிக்கடை வச்சுருக்காரு, ஹோட்டல் வச்சுருக்காரு, கோழி கொண்டு வேறு பக்கம் சேல்ஸ் பண்ணுறாரு. அதனால நமக்கு ஒரு சொந்தக்காரர் மாதிரி வந்து உங்களை மாதிரி வந்து உங்களுக்கு அறிமுகமாகி பழக்கமாக இருக்காங்க. இதில் எவ்வளோங்க ஐயா? எத்தனை 40 நாளில் எடுத்துருவீங்களா? கொஞ்சம் பெருசாயிருங்களா? எடுத்துருவோம். 40 நாள்லங்கும் போது நீங்கள் அவர்கிட்ட வாங்கும்போது என்ன ரேட்டுக்கு வாங்குறீங்க? நாம் அவங்ககிட்ட கொஞ்சம் அவரே கொண்டு வந்து கொடுத்துருவாரு. அதாவது நீங்கள் தீவனத்துக்கு மட்டும் ஏதோ 20,000 ரூபா செலவு பண்ணணும்னு சொல்லி 2 லட்சம் 3 லட்சம் செலவாகும். எதுக்குங்க? தீவனம் ஒரு மூட்டை தீவனம் 2000 ரூபாய்ங்க. 2500 ரூபா 2000 ரூபா 300 மூட்டை தீனி போடணுங்க. அதெல்லாம் உங்கள் செலவு தான்? அதெல்லாம் அவர் செலவு. அவங்க செலவு. நீங்கள் வந்து வளர்த்து கொடுக்குறது மட்டும் தான் உங்களோட? மட்டும் நாங்கள். இதில் உங்களுக்கு எவ்வளோ வருமானம் கிடைக்கும்? எங்களுக்கு வந்து ஒரு 10,000 கிலோ வருங்க. ஒரு 50,000 90,000 1 லட்சம் வரைக்கும் கொடுப்பாரு. ஒரு 2 மாதத்தில் எடுத்துடலாம். இது எல்லாருமே இந்த தொழிலை பண்ண முடியாதுங்களா ஐயா? எல்லாரும் பண்ணுறதுன்னா பூமி வேணுங்க, ஷெட்டு போடணும், தண்ணி வேணும், அப்புறம் பண்ணணுமில்லைங்க. அதையா அதாவது ஒரு 1.5 மாதத்தில் ஒரு 1 லட்ச ரூபா வரைக்கும் வருமானம் வரக்கூடிய ஒரு நல்ல தொழில் தான் இது. நல்ல தொழில் தான். நமக்கு ஆளை வச்சும் கூட அங்கலாப்பட்டு காற்று வஞ்சா முறிஞ்சு போகு, மழை வஞ்சா முறிஞ்சு போகு. இது அதெல்லாம் இல்லை. கோழி எடுத்துட்டு நீட்டாக 80,000. கொஞ்சம் ரிசல்ட்டு மாட்டாட்டி ஜாஸ்தி வந்தால், ரிசல்ட் கொஞ்சம் கம்மியாக வந்தால் ஒரு 80,000 கொடுப்பாருங்க. 90 கொடுப்பாரு, 1 லட்சமும் கொடுப்பாரு. ஷெட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ஓட்டு ஷெட்டு தான். ஓட்டு ஷெட்டு தானுங்க. ஓட்டு ஷெட்டு தான் போட்டிருக்கீங்க. இது எவ்வளோ இடங்க இந்த ஷெட்டுக்கு மட்டும்? அதுதானுங்க 130க்கு 22. அங்கே ஒரு பண்ணை இருக்குது, வாங்க காட்டுறேன். அது நம்மளும் தானுங்களா? அது எங்கே இருக்குது? இது பாருங்க, இங்கே ஓரத்தில் இருக்குது. அங்கேயும் கோழிகள் இருக்குதுங்களா? இல்லை, இந்த கொஞ்சம் மாற்றி எங்க கூட. ஐயா வந்து பார்த்தீங்கன்னா 73 வயதில் பிராய்லர் கோழி மூலமாக கிட்டத்தட்ட 1 லட்சம் வரை ஒரு லாபகரமாக இந்த தொழிலை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த தொழிலை எப்படி வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறத ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சு. ஐயா, இப்போ பிராய்லர் கோழி வளர்க்குறதுல நிறைய பேர் வந்துட்டு எங்களுக்கு இது ஒரு லாபகரமாக இல்லை, எங்களுக்கு வந்து வருமானம் பெருசாக வர்றதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவங்க மத்தியில் நீங்கள் வந்து அதில் எனக்கு வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவே கொடுத்தீங்க. நான் ஒரு 1 லட்ச ரூபா வரைக்கும் 1.5 மாதத்தில் என்னால் எடுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. சார், நான் சொல்கிற வரைக்கும் கேளுங்க. எத்தனையோ ஒரு 10-20 கம்பெனியெல்லாம் இருக்குங்க. சரிங்க. அந்த கம்பெனிக்காரங்கிட்ட நானும் வளர்த்துட்டே இருந்தேன். அவன் 3 ரூபாயிலிருந்து கொடுத்தான். அப்புறம் ஃபஸ்ட்டு ஆரம்ப ஸ்டேஜில் ஒரு கம்பெனி என்னமோ தேஞ்சு போச்சுங்க. அந்த கம்பெனிக்கார கூட எனக்கு 2 பேட்ச் பணம் கொடுக்கணும். பெரிய முதலாளி. சரி, போட்டு பிழைக்கிட்டு ஆகணும்னு விட்டுருக்குறேன். எல்லாரும் போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரி, பெரிய முதலாளி நம்மளது ஒரு அப்பெல்லாம் ஒரு 10,000 பெருசுங்க. சரிங்க. ஒரு 2 பேட்ச் பணம் ஒரு 25,000 30,000 கொடுக்கணும்.
சரி பரவாயில்ல, இப்போ யார் இப்போ தின்னா பணம்ங்கிறது எல்லாருக்கும் பொது தானே. கண்டிப்பா கண்டிப்பா. மனுஷனுக்கு உடல்ல ஆ. உயிர் எல்லாருக்கும் பொதுவுங்க. ஆ. ஆச்சா, ஆ. நம்மகிட்ட இன்னைக்கு இருக்குது, நாளைக்கு என்னை விட்டு போயிடும். ம். எல்லாருமே இந்த வாழ்வு தாழ்வுங்கிறதே நான் ஒரு அளவுக்கு தான் பார்ப்பேனுங்க. கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பா. எல்லாருமே. ம். ஐயா, இப்போ இந்த பிராய்லர் கோழி வந்து நீங்க குஞ்சா வந்து 3 நாள் குஞ்சு தான் இப்போ நீங்க வச்சிருக்கீங்க. எவ்வளவு நாள் குஞ்சா நீங்க வாங்குறீங்க? குஞ்சு பொரிச்சதை கொஞ்சம் விட்டுருவாங்க சார். அதாவது 1 நாள் 2 நாள்லயே கொண்டு வந்து ஒரே நாள் ஒரே நாள் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க எவ்வளவு நாட்கள் இதை வளர்த்தணும்? அந்த ரவுண்ட் புருடிங் போட்டு ஒரு 8 நாள் வச்சிருப்போங்க இப்படி. ம். அப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக ம். அந்த பிறகு தாட்டி விட்டுருவோம். ம். தாட்டி விட்டு அப்புறம் அந்த பண்ணைக்கு கொண்டு போய் விட்டுருவோங்க. ம். ஆச்சா, ஸ்டேஜ் வைஸ். ஸ்டேஜ் வைஸ். எத்தனை ஸ்டேஜுங்க? இப்போ இது ஒரு 10 நாள் கழிச்சு ஒரு ஸ்டேஜ், அந்த மாதிரி எத்தனை நாளா இப்போ பிரிப்பீங்க? 8 நாள் ஆச்சுங்க, நாளைக்கு அது வரைக்கும் விட்டுருவோங்க. அது வரைக்கும் ஓ. அப்புறம் 8 நாளைக்கு போய் அப்புறம் அந்த பண்ணைக்கு தாட்டி ஓ. விட்டுருவோங்க. அது வந்து 3வது ஸ்டேஜ். அது வந்து எவ்வளவு நாளுக்கு குஞ்சுங்க? 8 நாள்லயே தூக்கி போட்டுருணுங்க அந்த பக்கம். அந்த பக்கம் கொண்டு வந்துறீங்க. போட்டா இது வந்து வளர்க்கறதுக்கு சௌரியமா இருக்குன்ட்டு வச்சிருக்கிறேன். ஆ. ஆரம்ப ஸ்டேஜில் வளர்க்குறது கொஞ்சம் கஷ்டம் இல்லைங்க. ஆ. எல்லாம் பராமரிப்பு பண்ணணும், பார்க்கணும், பிடிக்கணுங்கிறதுக்காக இதில் வச்சிருக்கிறேன். ம். அந்த பக்கம் தாட்டி விட்டுருணுங்க. ஓகே. இப்போ இந்த கீழே வந்து என்னங்கய்யா, இது மரத்தூளுங்களா? இது தேங்காய் நார் மஞ்சிங்க. ஆ. மஞ்சி அடித்து அந்த மஞ்சியை வச்சுட்டு அந்த மஞ்சி தூளுங்க இது. அது இது வந்து இது வந்து 200 ரூபாய்ங்க. ஆ. 200 ரூபாய். 200 ரூபா. 100 மூட்டை வாங்கி போடணுங்க. இது 100 மூட்டை போட்டே ஆகணும். 100 மூட்டை போட்டாகும். எதுக்காக? அது நல்லா இதா இருக்குங்களா, வெப்பமா இருக்குங்களா? வெப்பமாகவும் இருக்கு, மெதுன்னு படுத்துக்கு. அதான் தூங்கிட்டு இருக்குது பாருங்க. தூங்கிட்டு இருக்குது. அப்புறம் இந்த ஒரு 100 மூட்டையும் ஒரு 20,000 ரூபாய் அதில் முடிஞ்சு போகுது. 20,000த்துலேயே முடிஞ்சிடும். அப்புறம் கரண்ட் பில்லு ஒரு 3,000த்துக்கு மேலே வந்துடுங்க. ஆச்சா, இது எப்படிங்க, ஒரு செட்டு வர 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 இந்த தூள்கள் வந்து நீங்க மாத்தணும் இல்லைங்களா? மாற்றணுங்க. தேங்காய் நார் தானே சொன்னீங்க, மாத்தி ஆகும். மாற்றி இதை கொண்டு போய் ஏதோ காட்டுக்கு வீட்டுக்கு எருவா போட்டு. ஓகே. கரண்ட் பில்லு ஒரு மாதத்துக்கு 3,000 ரூபா வருது. 3,000 ரூபா 4,000 ரூபாய் வந்தாலும். தீவனம் எவ்வளவு செலவாகுதுங்க? தீனை 350 மூட்டை செலவாங்க. 2,000 ரூபா கணக்கு போடுங்க. ஒரு மூட்டைனா 2,000 ரூபா. இல்ல, ஒரு மூட்டை எவ்வளவு ரேட் வருதுங்க? 2,000 ரூபா. 2,250. எத்தனை நாளுக்குள்ள அந்த 350 மூட்டை நீங்க தீர்த்துற மாதிரி இருக்கும்? 45 நாள்ல தீர்ந்து போவாங்க. அப்போ உங்களுக்கு செலவுகள் இதுல எவ்வளவு ஆகுதுங்க? செலவுகள் வந்து நமக்கு இந்த கம்பெனிக்காரன் கொடுக்குறதால செலவு. அதாவது அவங்களே தீவனம் கொடுக்கறதுனால உங்களுக்கு பெருசா செலவு இல்லை. குஞ்சு கொடுத்துருவாரு பாரு, இன்னைக்கு மருந்து கொடுத்துருவாரு, அந்த கண்ணுல ஊத்துற மருந்து எல்லாம் பேமெண்ட் அவர் கொடுத்துருவாருங்க. அதனால உங்களுக்கு செலவு இதுல பெருசா செலவு பெருசா இல்லை, நாங்கள் உழைப்பு தான் இதுல இருக்கு. அப்போ வந்து உங்களுக்கு எவ்வளவு ரூபாய் மாதத்துக்கு உங்களால எடுக்க முடியுது? ஒரு பேட்சுக்கு சார், ஒரு பேட்சுக்கு 45 நாள்ல எங்களுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் சொன்னது, சார் பா எனக்கு ஒரு 70,000 கொடுத்து நீ எடுத்துக்கோ அப்படின்னு தான் சொன்னேன். 70,000 கொடுத்து நீ எடுத்துக்கோ, எனக்கு ஒன்றும் வேண்டான்னு சொன்னேன். அப்புறம் படிப்படியே 50,000 கொடுத்தாரு, 90,000, 1 லட்சம் கூட கொடுக்குறாரு. ரொம்ப சூப்பருங்கய்யா. உங்களை மாதிரி ஒரு 73 வயதுல ஒரு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஒரு இதை வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கிறது ரொம்ப பெருமையா இருக்குங்க. அது தமிழ்நாட்டுல தாராளமா கொடுக்குறாரு. நான் பொய்ய சொல்லிட்டேன். கண்டிப்பாங்கய்யா, கண்டிப்பா. நான் ஆரம்ப ஸ்டேஜில் கொஞ்சிடும் போது, பாய் நம்ம 2 பண்ணைக்கு சேர்ந்து ஒரு 70,000 கொடுத்தா போகுது, நீ எடுத்துட்டு போய்க்க அப்படின்னு தான் பேசினேன். அப்புறம் மேற்கொண்டு காலங்கள் கொஞ்சம் மாறி வர 1 லட்ச ரூபா வரைக்கும் நீங்க இதுல கொண்டு வந்துட்டீங்க. பேமெண்ட் கொடுக்குறாரு. 75, 80, 80லேருந்து மேலே கொடுக்குறாருங்க. 90 கொடுப்பாரு, 1 லட்சம் கூட கொடுப்பாரு. ஓகே. இது நம்ம எப்படிங்க இந்த தொழிலை வந்து இளைஞர்கள் வந்து இந்த தொழிலை பண்ண முடியுங்களா? இளைஞர்கள் வந்து பண்ண முடியுமான்னு சொன்னா, படிப்பை விட்டு போட்டு வந்து பண்ணணுங்க. படிப்பு போட்டு வந்து கோழி பச்சை பொண்ணு கொடுக்க மாட்டோம் ஒருத்தர். ஆச்சா, இந்த காலத்தில் கோழி மேய்க்கிறேன் நான் பண்ணை பண்ணேன்ற பொண்ணு எங்கேயும் இல்லைங்க. பொண்ணு கட்டணும் பண்ண பிஇ படிச்சுட்டு அயல் நாட்டில் இருக்கணும், இல்லை அமெரிக்காவில் இல்லை மெட்ராஸ்லயாவது இருக்கணும். 1 லட்சம் ரூபாய்க்கு சம்பளம் மேலே வாங்கணும். சரிங்க. அப்பதான் பொண்ணுக்காரரு கொஞ்சம் தலையெடுத்து பாக்குறாங்க. இல்லாட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 35 வயசாயும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்குது பண்ணைய. சரிங்க. இந்த சுச்சுவேஷன் நமக்கு ஏதோ பொண்ணு கொடுத்துட்டாங்க அந்த காலத்துல, கொடுத்துட்டாங்க என்னை நம்பி. இந்த காலத்துல அதெல்லாம் பண்ண இளைஞர்கள் வந்து இதுல இறங்கி பண்றதுன்னு பெரிய சாமி சிரமம் தான். அது கம்பெனிக்காரன் இம்பெனிப்பாரன் பெருசா வச்சு ஏதாவது ஆளை கீழே போட்டு பண்ணலாம் முடியா. நம்ம லோக்கல் இளைஞர்கள்ல படிச்சு போட்டு இதை பண்ணிட்டு இருந்தா ஜெயிக்க முடியாது, வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. ஆச்சா, நாங்க விவசாயத்தையும் பாத்துக்கிறோம், இதையும் பாத்துக்கிறோம். இப்ப நீங்க ஜெயிக்க முடியாதுங்கிறீங்க, ஆனா நீங்க 73ல ஜெயிச்சிருக்கீங்களா? 73 வயசுல இல்ல ஜெயிச்சிருக்கு. நமக்கு உண்மையை சொல்லணும் இல்லைங்க.
ஆனா அத தொழில கத்துக்கிட்டு நீங்க உங்கள மாதிரி ஒரு நல்ல கரெக்டான அமௌண்ட் குடுக்குறவங்களா பார்த்து அணுகி இந்த தொழில பண்ணா ஜெயிக்கலாம். கம்பெனிக்காரங்க கிட்ட நாம வளர்த்தனோம்னா இந்த பேமெண்ட் கொடுக்க மாட்டாங்க. நமக்கு தனியார் உங்கள மாதிரி ஒரு தனியார் வந்து கடை வச்சிருக்காரு. அதன் மூலியமா வரதுனால உங்களுக்கு கரெக்டா பேமெண்ட் கரெக்டா வருது. பேமெண்ட்டும் கரெக்டா வருது. இப்போ ஒரு 10,000 ரூபா வேணும் பாயின்னு கொடுத்து அனுப்பிடுவாரு. அந்த ஸ்பாட்டே வரும். 25,000 வேணும் பாயின்னு சொன்னா அப்பவே வரும். டக்குன்னு ஆளை வச்சு அனுப்பிடுவாங்க. அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு நேர்மையா இருக்காங்க. அதனாலதான் இந்த தொழிலை வந்து சிறப்பா செய்ய முடியுது. நாமளும் அவரை நம்பி பண்றோம், அவர் நம்மளும் பண்றோம். ஓகே. இப்போ இந்த லைட்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்களா? இந்த லைட் எல்லாம் நைட்டு நேரத்துல கோழிகளை பார்க்கறதுக்காக இந்த லைட் போட்டிருக்கீங்களா? லைட்டு இந்த அப்பதான் கொஞ்சம் சூடு இருக்குங்க. சூடோடயே இருக்கணுங்களா? சூடோடயே இருக்கணும். குஞ்சா இருக்கும் போது. ஓ, இப்போ ஒரு கோழிக்கு வந்து ஏதாவது நோய் தொற்று பரவுதுன்னா எல்லா கோழிகளுக்கும் அது பரவுமா? எப்படிங்க? எல்லா கோழிகளுக்கும் பரவுனா அதுக்கு உண்டான ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. இப்போ நான் பாய் கோழி விட்ட கடைசில அந்த இன்ஜெக்ஷன் எல்லாம் பண்றது இல்லைங்க. பாய் கோழி விட்டது அதெல்லாம் இன்ஜெக்ஷன் எல்லாம் பண்றது இல்ல. அந்த சொட்டு மருந்து கட்டு 3 மருந்து கண்ணுக்கு ஊத்துவோம். அப்புறம் மேற்கொண்டு இந்த டானிக் கொடுப்பாரு, மாத்திரை கொடுப்பாரு. அதை மட்டும்தான் போடுவோம். கம்பெனியில் இருக்கும்போது என்ன ஆகும்னா ஜெண்டான்ட்டு ஒரு டைம் கழுத்தில் பிடிச்சி போடுவோம். அதெல்லாம் தவிர்க்க இப்போ போடுறதில்ல. நாங்கள் பராமரிப்பு பண்ணி கோழி பிடிக்க வந்தாலும் வருவார். அது வரைக்கும் வரமாட்டாரு கிட்ட. 40 to 45 நாள்ல அவங்களே வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆள் அனுப்பிடுவோம் எடுக்கிறதுக்கு. அவங்க வரமாட்டாங்க. ஆள் அனுப்பிச்சு எடுத்துட்டு போயிடுவாங்க. பேமெண்ட் அப்பவே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. எப்போ வேணாலும் கொடுத்துருவாங்க. எப்போ வேணாலும் ஸ்பாட்ல கொடுத்துருவாங்க. அதை பற்றி பிரச்சனை இல்லைங்க. அப்புறம் ஒவ்வொரு டைமுக்கு உங்களுக்கு என்ன கவுண்டர் அப்புறம் கொடுக்குறேன்ட்டு போவார். அப்புறம் நாமளும் கண்டுக்க மாட்டோம். சரி எப்போ எங்கள் வீட்டில் இருந்த மாதிரி பணம் அவ்வளோதாங்க ஐயா அப்படின்ட்டு நாங்கள் பராமரிப்பு பண்ணிட்டு இருக்கோம் சார். இப்போ நீங்கள் மட்டும்தான் இதில் சப்போர்ட்டிவாக இருக்கனால உங்களுக்கு அவங்க துணைவியாரும் வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே உங்களுக்கு ஆதரவாக இருக்கு. எல்லாரும் வருவாங்க, கொஞ்சம் நேரம் பார்ப்பாங்க, போவாங்க, தீனி எடுத்து கொடுப்பாங்க, ஏதாவது பண்ணுவாங்க. எல்லாருமே ஆதரவாக, குடும்பத்தினரும் உங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க. ஆதரவு இருப்பாங்க. ஓகே. அப்புறம் நான் பையன் வந்து ஏதாவது லைனின்னு போடுறது, எலக்ட்ரிஷியன் வேலை பண்ணுறது அவன் பண்ணுவானுங்க. நான் முக்கியத்துவமே இதை கோழி கொஞ்சம் பார்த்துட்டு இப்படியே போட்டுறது தான். ஓகே, சரிங்கய்யா. நீங்கள் வந்து இந்த எலெக்ஷனில் நின்று இந்த ஏரியாவுடைய நாட்டாமையிலிருந்து பஞ்சாயத்து தலைவராக மாற எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருக்கணும், அதுதான் கண்டிப்பாக எனக்கு ஆச்சா. உலகத்துல எல்லாருமே நல்லா இருக்கணும். எத்தும் புரட்டும் ஏமாத்தும் வஞ்சகமும் அன்பில் அழியுமடி கிளியே அன்பிற்கு அழிவில்லை காணுன்னு சொன்னான். அன்பெனும் ஒரு பண்பு இருக்குமானால் துன்பம் என்னும் தொற்று நோய் வராதாம. கண்டிப்பாங்க. துன்பம் என்பது என்ன? நோய் தானே. கண்டிப்பாங்க. துன்பம் என்பது என்னய்யா? நோய் தான். நோய் தான். அந்த நோய் வராம இருக்கணும்னா அன்பெனும் பண்பு இருக்கணும்ங்கிற. கண்டிப்பாங்க. அது இருந்தாதான் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அன்பெனும் பண்பு ஒருத்தனுக்கு இருக்குமானால் துன்பம் என்னும் தொற்று நோய் வராதுன்னு சொல்லி இருக்கிறேன். நான் சொல்லல, அந்த காலத்தில் சொல்லி வச்சிருக்கேன். அதனால அன்பை மட்டும் விதைய வச்சுட்டீங்கன்னா நோய் இல்லாம உலகத்தில் வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்கலாம். ஓகேங்க, எல்லாருமே. சரிங்கய்யா. நிறைய தகவல்கள் உங்களுடைய பிராய்லர் கோழிகளை வளர்ப்பு பற்றியும் இதில் எப்படி வெற்றி அடைஞ்சிங்க அப்படிங்கிற ஒரு தகவல். பெரிய வெற்றி ஒன்றும் அடையல சார். நான் அப்படியே ஜீவனம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் இருந்தாலும் வெற்றி அடைஞ்சிருக்கீங்க. பரவாயில்ல, மோசம் இல்லை. கண்டிப்பாக. சும்மா நாம காசு வாங்கி போட்டு நாம ஒன்றும் இல்லை அதெல்லாம் இல்லை சார்னு சொல்ல முடியாதுல்ல. மற்ற கம்பெனிக்காரனை விட நமக்கு இப்போ வந்திருக்கிறவரு கொஞ்சம் இம்ப்ரூவாக எங்களுக்கு பண்ணுறாங்க. ஓகே, நாங்கள் அவளை நம்பி இறங்கி பண்ணுறோம். சரிங்கய்யா. இன்னும் நீங்க மேலும் அடுத்த லெவல்ல நீங்க போக எங்க சேனல் சார்பா வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 73 வயதுல சாதனை இளைஞரா திகழ்றாருங்க. ஒரு பிராய்லர் கோழியில வந்து எப்படி லாபகரமா தன்னுடைய தொழிலை மேம்படுத்தினாரு அப்படிங்கறத இந்த ஒரு வீடியோ பதிவுல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. தொடர்ந்து சிவாரன் டிவியை பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சிவாரன் டிவி இன்ஸ்டா பேஜை தொடர்ந்து பாருங்க. டில் தென் பை ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.